சூர்யாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சரியான படம்னா இது ஒரு படம் சொல்லலாம். நான் வந்துட்டு அஜய் பாலாஜியோட ஒரு வெர்ஷன் இருக்கும்ல அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அது செம்மையா கொடுத்துருக்காரு, சூப்பரா இருந்துச்சு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. சூர்யா கண்டிப்பா அது கம்பேக் தான். கமர்ஷியல் ஹிட் செம்மையாச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் பிளாக் பஸ்டர் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே மேம், இந்த டபுள் கேரக்டர் சூர்யா நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு? நீங்க வந்து பாருங்க, செம்மையா இருக்கு. என்ன சொல்லுவாங்க, சோஷியல் எல்லாமே இருக்கு. அரசியல் இருக்கு. கண்டிப்பா அது தெரியாதுங்க, அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். சூப்பரா அழுது வீடியோ போட்டுருந்தாரு, அந்த ஒருத்தா படம் வந்து ஒருத்துங்க நிஜமாலுமே சூப்பரா படம் வந்திருக்கு. ஆமா செம்மையா இருந்துச்சு. நான் மியூசிக் தரமா இருந்துச்சு. மியூசிக்னால தான் படம் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிருக்குன்னு சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா தாண்டி வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கான ஜஸ்டிஃபை இருக்கா படத்துல? சூப்பரா இருக்கு ப்ரோ, கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட வந்து ஒன்னுல இருந்து எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். அவ்வளவு தூரம் சூப்பரா இருக்கு. மியூசிக்ல இருந்து எல்லாமே அஜய் பாலாஜி செமையா பண்ணியிருக்காரு. சூர்யா வேற லெவல். சூர்யாக்காக வந்தோம். சூர்யா வேற லெவல். கண்டிப்பா எத்தனை தடவை நான் பார்க்கலாம். அப்ப இது சூர்யாக்கு ஒரு கம்பேக் படம் தான் சொல்றீங்க? கண்டிப்பா சூர்யாக்கு ரொம்ப நாள் கழிச்சு சரியான படம்னா இது ஒரு படம் சொல்லலாம். அவங்களோட ஆன் ஸ்கிரீன் பேர் எப்படி இருந்துச்சு? சூர்யா த்ரிஷா அவங்களோட பேர்லாம் கிடையாது, அவங்க அது வேற. ஆனா த்ரிஷா வர சீனும் சூப்பரா இருந்துச்சு. த்ரிஷாவும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே இந்த கருப்பசாமிக்காக மட்டும்தான். கருப்பசாமின்னு சொல்றது எங்க சூர்யா அண்ணா மட்டும்தான். எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து எல்லாரும் பார்க்கணும். இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் வந்து விட்னஸ் பண்ணுங்கிறத தான் ஒரே ஒரு குறிக்கோளா இருக்கு எங்களோட குறிக்கோள். கான்செப்ட் நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும் கான்செப்ட் என்னன்னு. அதை விட நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து மஜாவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் சாயோட மியூசிக் வந்து வேற லெவல் வச்சுட்டாரு. அதுவும் சூர்யாவுக்கு வந்து செமையா சுத்த இருக்கு. அப்படியே கருப்பை இறங்கின மாதிரி தான் எல்லாரும் ஆடிக்கிட்டு இருந்தோம் உள்ள. இது வந்து நல்லா கலெக்ஷன் வரும். சூர்யா பர்ஃபார்மன்ஸ் எங்க சொல்லவா வேணும். அவருக்கு கண்ணு தான் எல்லாமே. அவர் மஜா சூப்பரா இருக்கு. இவ்வளோ வருஷம் கழிச்சு வர்றது வந்து ஒரு பெரிய கம்பேக்காக தான் நான் பார்க்குறேன். எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நம்புறேன். லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். சின்ன குழந்தைங்க யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எமோஷனலாக இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் அழுதுட்டா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எமோஷன் பக்கம் எமோஷனல் இவங்க தான் மெயின் கேரக்டர். வாங்க சூப்பராக இருந்தது. த்ரிஷாவுக்கு மெயின் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மைக் இந்த பக்கம் வச்சுங்களா. படம் சூப்பராக இருக்கு. உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக பண்ணியிருக்காரு அஜய் பாலாஜி. அதுக்கு எமோஷனல் ஆனது எங்கள் எல்லாருக்குமே எமோஷனல் ஆயிடுச்சு. பட் இங்கேயும் அங்கேயும் எமோஷனல் ஆகிட்டு அது படம் முடிஞ்சோடனே படம் செம்மையாக வந்தது. ஆக்சுவலி அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் முக்குத்தியம்மன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே வைப்லேயே செம்மையாக பண்ணியிருக்காரு. லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கருப்பசாமி வந்தாருன்னா எப்படி இருப்பாங்க அவங்களே இஷ்டம். படம் நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே இருக்குது. காமெடியிலேருந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. இல்லை அது படம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதான் இது நம்ம இங்கே எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அவங்க போய் தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். படத்தில் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்ல போனால் எதுவும் இல்லை. படத்தில் நம்ம இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அவங்க மேக்ஸிமம் நல்லது சொல்ல தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அப்படியே அந்த ஃபாலோ பண்ணால் போதும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வாட்ச் பண்ணலாம். இப்போ இருக்கிற லா படி நம்ம கரெக்டாக எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜ் படி இப்போ இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே நல்லது நடக்கும். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் இந்த தேட்டரில் கொடுத்துருக்காரு. பட் செம்மையாக கொடுத்துருக்காரு. கம்பேக் செம்மையாக இருக்குது. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை பர்ஃபெக்டாக அவங்க முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அவர் ஒவ்வொரு என்ட்ரி அப்போ ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கே வந்து எழுந்து ஆடுறோம் போல் இருக்குது. ஸோ செம்மையாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா படமும் ஒரு பெட்டராக தான் கொடுத்துருக்காரு. அவர் ஒவ்வொரு ஜானல் ஒவ்வொரு வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. இது ஒரு நியூவாக இருக்குது. எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. போலீஸ் கெட்டப்பில் வந்திருக்காரு. எல்லா கெட்டப்லையும் வந்து
வந்திருக்காரு. செம்மையாக இருக்குது. ஓவராலாக சூப்பரான பேக்கேஜ். செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் நின்றுட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் பாதிலாம் நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. இல்லை பர்ஃபெக்டாக போகுது. ஆனால் டைமிங் நம்ம போரே அடிக்கல. ஸ்லோவாகவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. புரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்ல மெசேஜும் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம் செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க.